இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். ஈரானில் போர் நிறுத்தம், மத்திய கிழக்கில் திருப்பம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் 40 நாட்களாக தீவிர போரில் ஈடுபட்டு வந்தன. ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வந்தது. வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கியதாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதாலும் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தது. அமெரிக்கா பேச்சை கேட்டு ஈரான் டீலுக்கு வர வேண்டும், இல்லையென்றால் அந்த நாட்டை நரகத்தில் தள்ளுவோம், ஈரான் நாகரிகத்தையே அழித்து விடுவோம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையை அதிபர் டிரம்ப் விடுத்தார். ஈரானுக்கு அவகாசம் கொடுத்து கெடு விதித்தார். இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5:30 மணிக்கு கெடு முடிய இருந்தது. அமெரிக்காவின் கெடுவை ஏற்க மறுத்த ஈரான், எங்கள் மேல் கை வைத்தால் மொத்த வளைகுடாவையும் கொளுத்துவோம் என்று மிரட்டியது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் தொற்றியது. உலகமே கெடு முடியும் நேரத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. நள்ளிரவு வரை ஈரான் இறங்கி வரவில்லை. இதனால் உலகமே பீதியில் உறைந்தது. திடீர் திருப்பமாக கெடு முடிவதற்கு ஓரிரு மணி நேரம் முன்பு போர் நிறுத்தம் வந்தது. பாகிஸ்தான் நடத்திய மத்தியஸ்தம் அடிப்படையில் அமெரிக்காவும் ஈரானும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டன. இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்ட அறிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி அசம் முனீர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வந்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை முழு அளவில் உடனடியாக திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பதால் அந்த நாட்டின் மீது நடத்த இருந்த கொடிய தாக்குதலை 2 வார காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம். பாகிஸ்தான் மூலம் ஈரான் பரிந்துரைத்த 10 அம்ச முன்மொழிவை ஏற்று போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுகிறது. இரு பக்கமும் இனி சண்டை இருக்காது. ஈரானில் ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டோம். இலக்கை தாண்டியும் அந்த நாட்டை தகர்த்து விட்டோம். இனி அங்கு செய்ய ஒன்றுமில்லை. அமெரிக்கா வலியுறுத்திய முக்கிய அம்சங்களை ஈரான் ஒப்புக்கொண்டது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. 2 வாரத்தில் மற்ற அனைத்து விஷயங்களும் பேசி முடிவெடுக்கப்படும். நீண்டகால ஈரான் பிரச்சினைக்கு நான் முடிவு கட்டியிருப்பது எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்று டிரம்ப் கூறியுள்ளார். அதேபோல் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில், பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்கிறோம். 10 அம்ச போர் நிறுத்த முன்மொழிவு அடிப்படையில் சண்டையை நிறுத்த முன்வந்திருக்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் பதிலடி கொடுப்பதை ஈரானும் நிறுத்தும். எங்கள் ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஹார்முஸ் ஜலசந்தி திறப்போம் என்று கூறியுள்ளார். ஏப்ரல் 10 முதல் அமெரிக்கா ஈரான் இடையே இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதில் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். புதுச்சேரியில் நாளை சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காரைக்காலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். அவரை உடனடியாக டெல்லி புறப்பட்டு வரும்படி கட்சி மேலிடம் அழைத்தது. பிரச்சாரத்தை முடித்ததும் அண்ணாமலை நேற்று மாலை புதுச்சேரியில் இருந்து ஹெலிகாப்டரில் சென்னை விமான நிலையம் வந்தார். பின்னர் தனி விமானத்தில் இரவு 7:20 மணிக்கு டெல்லி புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் அழைப்பின் பேரிலேயே அண்ணாமலை டெல்லி சென்றதாகவும் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். முன்னதாக காரைக்காலில் பிரச்சாரத்திற்கு அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ்ஐ எதிர்த்து விஜய் இறக்கிய வேட்பாளர் மனு தள்ளுபடியான பகீர், வெளியான பரபரப்பு பின்னணி. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளரின் மனுவும் மாற்று வேட்பாளரின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியில் அருண்குமார் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியது தவிக. நேற்று முன்தினம் அவர் மனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா மனு தாக்கல் செய்திருந்தார். நேற்று மனு பரிசீலனை நடந்தபோது அருண்குமார் வரவில்லை. மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். அருண்குமாரை கடத்திவிட்டதாக சேலம் தவிக மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே அருண்குமார் மனுவும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி மனுவும் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டன. அருண்குமார் மனுவில் எடப்பாடி தொகுதி வாக்காளர்கள் 10 பேர் முன்மொழிவதற்கு பதில் 8 பேர் மட்டுமே கையெழுத்து போட்டு இருந்ததால் அது தள்ளுபடியானது. அவரது மனைவி நித்யா மனுவிலும் 7 பேர் மட்டுமே கையெழுத்திட்டிருந்தனர். இதனால் அந்த மனுவும் தள்ளுபடியானது. தவிகவினர் கூறுகையில், வேட்புமனு தள்ளுபடியாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் போதிய விவரம் இல்லாமல் மனு தாக்கல் செய்துள்ளனர்.
அதிமுகவில் இருந்து வந்தவர் என்பதால் எதிர் வேட்பாளர் பழனிசாமிக்கு ஆதரவாக விலை போய் விட்டாரா என்ற சந்தேகம் எழுகிறது என்றனர். தவிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் கடந்த 2025 அக்டோபர் வரை அதிமுகவில் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்தவர். 2019 முதல் 2024 வரை அயோத்தியா பட்டணம் அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இருந்தவர். செங்கோட்டையன் மூலம் அதிமுகவுக்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் மீது பகீர் புகார் சொன்ன மம்தா, இண்டி கூட்டணியில் என்ன நடக்கிறது? தமிழக தேர்தலுடன் மேற்கு வங்கத்திலும் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அந்த மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் ரகசிய உடன்பாட்டில் பாஜ இருப்பதால் தான் மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளராக நியமிக்க முடிந்துள்ளது என்று அவர் கூறினார். தேர்தலையொட்டி மேற்கு வங்கத்தில் 500க்கும் அதிகமான அதிகாரிகளை மாற்றியுள்ளனர். ஆனால் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் அதுபோல மாற்றாதது ஏன் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இண்டி கூட்டணி கட்சிகளில் ஒன்றான திமுகவின் தலைவர் ஸ்டாலின் மீது அதே கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சியின் தலைவர் மம்தா புகார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் சூழலில் அரசியல் களத்தில் இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவையும் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்து பாஜ தலைவர்களிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு சாதகமான அதிகாரிகளை மாற்றவே 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு பாஜ மாற்றியுள்ளது. இதை புரிந்து கொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் மம்தா பேசியது வேதனை அளிக்கிறது என்றார். இதற்கிடையே காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறுகையில், பாஜவுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டிய நேரத்தில் மம்தாவின் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும். மம்தா சமநிலை இழந்து பேசுகிறார். 1998, 1999, 2004 லோக்சபா தேர்தல்களில் பாஜவுடன் மம்தா கூட்டணி வைத்ததை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள். இறுதி பட்டியல் வெளியீடு. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றவுடன் அறிவிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருந்தார். அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000, பெண் வாக்காளர்கள் 2,93,00,000, மூன்றாம் பாலினத்தவர் 7,728 பேர் உள்ளனர். இந்த வாக்காளர் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. 10 கணக்கில் பல கோடி ரூபாய் பணம். ஷாதிக் வீட்டில் சிக்கிய துருப்புச் சீட்டு. சிக்கிய பெரும் புள்ளிகள் அலசி எடுக்கும் ITT. திமுக அயலக அணியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் ஷாதிக். 2000 கோடி போதை கடத்தல் வழக்கில் இவரை மத்திய போதை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிய வந்ததால் அமலாக்கத்துறையும் களம் இறங்கியது. கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட ஜாஃபர் ஷாதிக் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அவரையும் அவர் தொடர்புடையவர்களையும் குறிவைத்து திங்கட்கிழமை தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதிரடி ரெய்டில் இறங்கினர். ஷாதிக்கின் பட்டினப்பாக்கம் வீடு, எக்மோர் விடுதி, புரசைவாக்கம் விடுதி உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடந்தது. ஷாதிக்கின் நண்பர்கள் வீடுகள், இயக்குநர் அமீர் வீடு மற்றும் அலுவலகத்திலும் அதிகாரிகள் சல்லடை போட்டனர். நேற்று 2வது நாளாகவும் சோதனை நீடித்தது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை ஷாதிக் பதுக்கி வைத்திருப்பதாக டெல்லி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. NCB என்னும் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் இந்த ரெய்டில் இணைந்தனர். முதல் நாளே ஜாஃபர் ஷாதிக் தொடர்புடைய 9 இடங்களில் சோதனையை நிறைவு செய்தனர். ஜாஃபர் ஷாதிக் வீட்டில் மட்டும் 2 நாளாக சோதனை நீடிக்கிறது. அப்போது ஜாஃபர் ஷாதிக் தன் பினாமிகள் பெயரில் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் துவங்கி இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அந்த வங்கி கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணம் இருப்பதும் தெரியவந்தது. வங்கி விவரங்களை கைப்பற்றி விரிவான விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். இதில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் போட்டியிடாத மக்கள் நீதி மய்யம் திடீரென வெளியிட்ட அறிவிப்பு நிர்வாகிகளுக்கு இன்ப அதிர்ச்சி.
தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கவுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளும் என கமல் அறிவித்தார். இதையடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மக்கள் நீதி மய்யம் தலைமை அறிவித்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் சிலர் குறிப்பிடத்தக்க வகையில் ஓட்டுகள் பெற்றதால் அந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட விரும்பினர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஒரு விருப்ப மனுவுக்கு 50,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என 60 பேர் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளித்தனர். ஆனால் திமுக உடனான கூட்டணி பேச்சு சுமூகமாக முடியாததால் பெருந்தன்மையுடன் தேர்தல் களத்திலிருந்து மக்கள் நீதி மய்யம் விலகுவதாகவும், கூட்டணி தர்மத்திற்காக திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கமல் அறிவித்தார். கமலின் இந்த அறிவிப்பு அக்கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இம்முறை ஆளுங்கட்சியுடன் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. எனவே எப்படியும் தேர்தலில் வென்றுவிடலாம் என பலர் கணக்கு போட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் ஆசையில் மண்ணை வாரி போடும் வகையில் அமைந்தது கமலின் அறிவிப்பு. தனக்கு மட்டும் ராஜ்யசபா MP பதவியை பெற்றுக்கொண்டு தொண்டர்களை அம்போ என விட்டுவிட்டார் கமல் என அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சித்தனர். சரி, தேர்தலில் போட்டியிடத்தான் முடியவில்லை, தாங்கள் செலுத்திய விருப்ப மனு கட்டணமாவது திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணத்தில் காத்திருந்த தொண்டர்களுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. விருப்ப மனு கட்டணம் என்பது திரும்ப வழங்கப்படும் தொகை அல்ல, அது கட்சி நிதிக்கு சென்று விட்டது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள், நிர்வாகிகள் யாரும் கேள்வி எழுப்பவில்லை. எங்கள் வளர்ச்சி பிடிக்காத சிலர் வேண்டுமென்றே விமர்சிக்கின்றனர் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சிலர் விளக்கம் அளித்தனர். 60 பேரிடம் தலா 50,000 என 30 லட்சம் வசூலித்துவிட்டு தேர்தலில் களம் காணாமல் இருப்பது ஏமாற்று வேலை. நாங்கள் கட்டிய பணத்தையாவது கட்சி திரும்ப தர வேண்டும் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சிலர் குரல் எழுப்பினர். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குள் எழுந்த குரல் ஊடகங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோருக்கு அவர்கள் செலுத்திய கட்டணம் திரும்ப தரப்படும். 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என மக்கள் நீதி மய்ய தலைமை நிலைய செயலாளர் செந்தில் ஆறுமுகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லாமல் விரக்தியில் இருந்த மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு விருப்ப மனு கட்டணம் திரும்ப கிடைக்கும் செய்தி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விருப்ப மனு கட்டணம் குறித்த சர்ச்சைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதால் கட்சியின் பிற நிர்வாகிகளும் நிம்மதி அடைந்துள்ளனர்.